Hello everyone, I'm Dr. Aditya C.P. Chakravarti, interventional cardiologist. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HSCRP. எல்லாரும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறப்போ HSCRPன்றது அதிகமா இருக்கு டாக்டர், இது என்ன, இதனால எனக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இது ஆக்சுவலா இது இருக்கிறதுனால என்ன மீனிங் இருக்கு, அதனால என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நான் பண்ணணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த டவுட்டுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ சிம்பிளா HSCRPன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த CRP அப்படின்னா என்ன? CRPனா சி ரியாக்டிவ் புரோட்டீன், HSCRPன்றது ஹைலி சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் புரோட்டீன். சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஜுரம் வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ள போனாலோ அதை கொல்றதுக்கு நடக்கிற விஷயத்துக்கு பேரு தான் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னா, நம்ம உடம்பு வெளியில இருந்து வரக்கூடிய பொருளுக்கு எதிராக ஒரு சண்டை மாதிரி போட்டு அந்த பொருளை டிஸ்ட்ராய் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க லிவர்ல இருந்து இந்த சிஆர்பின்றது ப்ரொடியூஸ் ஆகும். பட் இதுல ஹைலி சென்சிட்டிவ் சிஆர்பினா என்னன்னா, ரொம்ப கம்மியான அளவு இன்ஃப்ளமேஷன் இருந்தா கூட அது பிக் பண்ணிடும். அதுதான் HSCRP. சரி, இந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது நல்லதானா? நம்ம உடம்புல ஏதாவது கெட்டது வந்துச்சுன்னா அதை கொல்றதுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தானே, அதனால எப்படி ஹார்ட் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் தான் இந்த HSCRPன்றது. இந்த HSCRPனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு சின்ன அளவு இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு லோ லெவல் கிரானிக் இன்ஃப்ளமேஷன். அந்த சின்ன அளவு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட் டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு செக் பண்றதுக்கான டெஸ்ட் தான் இந்த HSCRP. சரி, நான் HSCRP எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப என் உடம்புல என்ன மாதிரி பாதிப்பு அதை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த HSCRP அதிகமா இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி உங்க உடம்புல ஒரு லோ லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த லோ லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்க ரத்த நாளத்தோட உள்ள நிறைய கொழுப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த கொழுப்பு அன்ஸ்டேபிளா இருந்து அந்த கொழுப்பு வெடிச்சு அந்த ரத்த ஹார்ட் பிளாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம ரத்த குழாயோட உள்ளுக்குள்ள இருக்க அந்த லேயருக்கு பேரு எண்டோதீலியம். அது ரொம்ப முக்கியம். அந்த லேயர் நல்லா இருந்தால்தான் நம்ம ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வீக்கா இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த எண்டோதீலியத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்படி அந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ சம்மிங் அப், HSCRPனா என்னன்னா, ஒரு லோ லெவல் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு நம்ம உடம்புல சொல்லும். அந்த லோ லெவல் இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணும், ஹார்ட்ல போய் கொழுப்பு கட்டி உட்கார வைக்கும், ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த எண்டோதீலியத்தை டேமேஜ் பண்ணும். இந்த ரெண்டு பிரச்சனை வந்துருச்சு. சரி, இது நார்மல் வேல்யூ என்ன? நார்மலா இந்த HSCRPன்றது ஒரு 1 மில்லிகிராம் கம்மியா இருக்கணும். ஒரு 1 to 3க்குள்ள இருந்துச்சுன்னா அது மீடியம் சொல்லுவோம். மோர் தென் 3னா HSCRP அதிகமா இருக்குன்றது அர்த்தம். ஸோ 3க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. சரி, இந்த டெஸ்ட் யாரெல்லாம் பண்ணணும் இந்த HSCRPன்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்டரி. அதாவது உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ, அப்பாவா இருந்தா 55 வயசுக்குள்ள, அம்மாவா இருந்தா 65 வயசுக்குள்ள அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கும் அந்த வயசுல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இது முதல் குரூப். ரெண்டாவது குரூப் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல எந்த தப்பான ஹேபிட்டுமே இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு, இல்ல ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சுன்னா அப்பவும் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறது மூலமா உங்களுக்கு இதனாலதான் ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது குரூப் ரொம்ப டேஞ்சர் குரூப். ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, அதிகமான சுகர் கண்ட்ரோலே இல்லாம இருக்கிறாள், அதிகமான பிபி கண்ட்ரோலே இல்லாத இருக்காள், கொலஸ்ட்ரால் தப்பா இருக்கிற ஆட்களுக்கு உண்மையிலே ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த HSCRP டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ எனக்கு HSCRP பண்ணிட்டேன், எனக்கு லெவல் அதிகமா இருக்கு, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறது. மெடிசன்ஸ் கொடுக்கணுமா வேணாமான்றது உங்க டாக்டரை பார்த்துக்காரு. நீங்க என்ன செய்யணும்னா லைஃப் ஸ்டைலை மாத்தணும். சரி, லைஃப் ஸ்டைல் மாத்தணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க சாப்பாடு நிறைய ஃப்ரைட் ஐட்டம், நிறைய பொரிச்ச ஐட்டம், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிரான்ஸ் ஃபேட்ஸ், அந்த மாதிரி நீங்க சிப்ஸ், நீங்க வாங்கி சாப்பிட்ற அந்த லேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இது நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிற பொருளை நீங்க அவாய்ட் பண்ணணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நிறைய என்ன சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, நிறைய காய்கறிகள். அதாவது ஒரு நாளைக்கு 300 to 400 கிராம் வரைக்கும் காய்கறிகள் எடுத்துக்கிறணும், நிறைய பழ வகைகள் எடுத்துக்கிறணும், நிறைய நட்ஸ், ஹெல்த்தியான நட்ஸ் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிற அந்த
ஃபைபர்னு சொல்லுவோம். ஃபைபர்னா என்னன்னா நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் கம்மியாகிறதுக்கு நம்ம உணவு வந்து நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ்ல இந்த ஃபைபர் அதிகமா இருக்கும், நிறைய காய்கறிகள்ல இருக்கும். இந்த ஃபைபர் எடுக்கிறது மூலமா நீங்க வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃபைபர், ஹெல்த்தியான நட்ஸ் இது எடுத்துக்கோங்க. எதை அவாய்ட் பண்ணணும்னா நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ், டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியோ இல்ல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி ஐட்டங்களோ நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரிஃபைன்டு சுகர்ஸ், கோக்கு, பெப்சி அந்த மாதிரி நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க அதிகமா எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி நிறைய வந்து சுகரி ஐட்டம்ஸ், ஆடட் சுகர்ஸோட இருக்கிற விஷயங்களையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்க ஃபுட்ல நீங்க பண்ணக்கூடிய சேஞ்ச். ரெண்டாவது விஷயம், நீங்க லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைஸ் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்றதா இப்பயே சொல்றேன். ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷமாவது மினிமம் நடக்க சொல்லுது ஏசிசி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நீங்க நடக்கணும். ஸோ அந்த வாரம் ஃபுல்லா நீங்க நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம், பட் 2-3 நாள் கண்டினியூஸா பிரேக் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா நடக்க ஆரம்பிங்க. இது எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். மாடரேட் இன்டென்சிட்டி தான் நம்ம 150 நிமிஷம்ன்றது. சும்மா ஸ்லோவா நடக்கிறது கிடையாது. நல்லா நடக்கிறப்ப கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா நடக்கிறப்ப உடம்புலாம் வேர்க்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நடங்க. ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம். ஹார்ட் பேஷன்ஸா இருக்கீங்க, இல்ல ரொம்ப எல்டர்லி, ரொம்ப வயசு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்ன மாதிரி நடக்கலாம்னு அவர் சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நான் நார்மல் பாப்புலேஷனுக்கு வந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் வெறுக்க நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமா அது நடங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுங்க. 2-3 நாள் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது யோகா அந்த மாதிரி விஷயமும் நீங்க ரெகுலரா பண்ணுங்க. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 4வது இது 3 பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட் சேஞ்ச் பண்ணணும். ஸ்மோக்கிங் இருந்தா ஸ்மோக்கிங் இமீடியட்டா நிப்பாட்டுங்க. ஆல்கஹால் ஹேபிட் இருந்தா அதை இமீடியட்டா நிப்பாட்டுங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியே வரதுக்கு யோகா மாதிரி விஷயங்களோ இல்ல மெடிடேஷன் மாதிரி விஷயங்களோ ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு விதமான இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும் உடம்புல. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் போச்சுன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த எண்டோதீலியம் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமா டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகிற கொலஸ்ட்ரால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க. நான் அது ப்ரீவியஸா இன்னொரு வீடியோல போட்டிருந்தேன், அது நீங்க ஒரு தடவை பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்மிங் அப், HSCRP என்ன அப்படின்னா வந்து ஒரு உடம்புல ஒரு சின்ன விதமான இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு செக் பண்றது தான் HSCRP. இது யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி யாராவது இருக்கு, இல்ல உங்களுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருமானு சந்தேகமா இருக்குன்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த லெவல் 3 பாயிண்ட்டுக்கு மேல இருக்குன்னா நான் சொன்ன லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி உங்க டாக்டர் கிட்டே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சில மெடிசன்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ற மெடிசன்ஸோ இல்ல ஹார்ட் பிளாக் வராம இருக்கிறதுக்கான மெடிசன்ஸோ அது உங்க டாக்டர் பார்த்து யாருக்கு தேவையோ அதை அவர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. அதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மெடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த HSCRP இருக்கிற வேல்யூ வந்து ஒரு ஃபாலோ அப்ல டெஃபினட்டா கம்மி பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த HSCRP எடுத்து பார்த்து அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு அவங்க என்னன்னு பயந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.